சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. டிசம்பர் 28 முதல் அமலுக்கு வர உள்ள 5 முக்கியமான அறிவிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் இருந்து கேஸ் சிலிண்டர், சிம் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் கார்டு சொல்லி மிக முக்கியமான அறிவிப்புகள் அமலுக்கு வந்திருக்கு. அது என்ன அறிவிப்புகள் தெரிஞ்சிக்க எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க வியூஸாக இருந்தாலும் சரி லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முக்கிய அறிவிப்பு சிம் கார்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் அறிவிப்பு, அதாவது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஜியோ, ஏர்டெல், வோடோஃபோன், பிஎஸ்என்எல் எந்த சிம் கார்டு இருந்தாலுமே முக்கிய விதி அமலுக்கு வந்திருக்கு. டிசம்பர் 28 முதல் வரவு இருக்குது. அதாவது ட்ராய்னு சொல்லக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேல் இந்த சிம் கார்டுக்கு வரக்கூடிய அனைத்து மெசேஜ்களையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம். எதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் வந்துட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறதுக்கு மூலமாக நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எடுக்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஃபேக் மெசேஜில் வருது. அந்த கண்ட்ரோலை பண்ணுறதுக்கு தான் இந்த விதி இப்போ கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அறிவிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு சில விதிகள் அமலுக்கு கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்கில் இனிமேல் விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கான வெகுமதிப்பு புள்ளிகள் சொல்லக்கூடிய ரிக்வாய் பேண்ட்ஸ் உங்களுக்கு எல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பலவிதமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். அரசாங்கம் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எல்லா விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.